ஒரு வருஷம் ஆச்சு வண்டி எடுத்து என்எஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னா டீயை குடிச்சிட்டு காலை விரிச்சிட்டு படுத்துற வேண்டியதுதான். வீக்லி ஒன்ஸ் ஓட்டுறானா கேட்டியா? இப்போ பாரு சோனமுத்தா போச்சா எல்லாமே சோனமுத்தா. இந்த மாடலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கார்பரேட் மாடல் டிஎஸ் போட்டு. இப்போ வர்றது எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான்ல. ஆனால் என்ன ஆனாலும் இந்த என்எஸ் பையன் மட்டும் சும்மா அந்த லுக்கு மட்டும் போவே இல்லை கைஸ். NS 200. ஹலோ மை டியர் நண்பா நண்பிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி நிற்கிற NS 200 அதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். BS4 கார்பரேட் இன்ஜின் NS 200 எப்படி இருக்கு பாருங்க. பயங்கர கிட்டத்தட்ட வந்து இந்த NS எடுத்து வந்து ஒரு 1 year ஆயிருக்குன்றாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் செட்டு, கோன் செட்டு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, டிஸ்க் ஆயிலு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு எல்லாமே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து 10,000 ரூபாய் கிட்ட செலவு இருக்குல்ல. 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் செலவு இருக்கு. பேட்டரி கூட போயிடுச்சு. 10,000 ரூபாய் ஆயிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா. வண்டி ஒரு வருஷமா அப்படியே நின்றுச்சு. வண்டியை தலைகுழும் இல்லை 2 நாள் ரொம்ப நாள் ஆச்சு வண்டிலாம் எடுத்து. எத்தனை ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு வண்டி எடுத்து NS பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் ஆயில் செட்டு டப்பா அப்படியே தேஞ்சு போயிட்டு இருக்கு. டிஸ்க் ஆயில் கூட மாத்திரமாண்ணா எல்லாமே மாற்றணும். இன்ஜின் ஆயில் எதுவுமே கிடையாது. பெட்ரோல் பாருங்களேன் 1 year விட்டனா உங்களுக்கு NSல என்னென்ன ப்ராப்ளம் வருது பாருங்க. பெட்ரோல் லீக் ஆகுது, கூலண்ட் ஆயில் உறைஞ்சி போயிருக்கு, டிஸ்க் ஆயில் மாற்றணும், கோன் செட்டு மாற்றணும், வாட்டர் வாஷ் பண்ணணும். செயின் ஸ்ப்ராக்கெட் கூட போயிடுச்சா? செயின் ஸ்ப்ராக்கெட் கூட போயிடுச்சு. வேற என்னதுரா பாருங்க. 1 year விட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் எப்படி ஆயிட்டுக்குது, கருப்பாயிட்டுக்குதுல. ஸோ பைக்கு பொறுத்தவரையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 year 6 monthலாம் அப்படியே விட்டுறாதீங்க. அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் எடுத்து ஓட்டிடுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இதை தள்ளின்னு போய் காற்றடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் போதும்னு ஆயிடுச்சு. டயர் வேறு போயிடுச்சுல. கிட்டத்தட்ட 10,000 15,000 செலவு இருக்குது கைஸ் இந்த வண்டிக்கு. பார்த்தீங்கன்னா என் பிரதர் தான் இவர் தொடச்சிட்டு இருக்காரு. NS வாங்கி கேட்டியாடா? 2018 மாடலு. 2018 வீக்லி ஒன்ஸ் ஓட்டுறானா கேட்டியா? இப்ப பாரு சோனமுத்தா போச்சா எல்லாமே சோனமுத்தா. இந்த மாடலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கார்பரேட் மாடல் டிஎஸ் போடு. இப்ப வர்றது எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான்ல. மாடலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மாடல் டிஎஸ் போடு ஆன் கூட ஆகல. பேட்டரியும் இது ஆயிட்டு இருக்குது, டெட் ஆயிட்டு இருக்கு மொத்தம். இப்போ எப்படி ரெடி பண்றேன்னு பாருங்க. இன்ஜின் கிட்ட எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப போய் ஆனா என்ன ஆனாலும் இந்த NS பையன் மட்டும் சும்மா அந்த லுக்கு மட்டும் போவே இல்லை கைஸ். NS 200 யார சொன்னா ஃபெயிலர் மாடல்னு? பசங்களுக்கு பிடிச்ச வண்டியே இதுதான்டா, பல்சர் NS 200. பாருங்க கைஸ், தள்ள முடியாம தள்ளின்னு போறான் சோனமுத்தா. இந்த வண்டி தள்ள முடியலையா? எல்லாமே போயிட்டு இருக்கு. நீர் வேற டைட்டா பிடிச்சிட்டு இருக்குதாங்க. டிஸ்கே போயிடுச்சு, எல்லாத்தையும் மாத்தணும்டா. ஒரு ஆள் பின்னாடி கை வச்சு தள்ளினாதான். ரெடி பண்ண எடுத்துன்னு போறேன். அப்பதான் சுத்தமா காத்தே இல்லை. இப்பதான் காத்தே அடிக்கிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம். வண்டியா இருக்கு. இப்போ ரெடி பண்ண எடுத்துன்னு போறோம். ஒரு 10,000 15,000 செலவு. அவ்வளவு சொல்லுங்க. ஆமா எல்லாமே போயிடுச்சுண்ணா நிறையா. நல்லா இருக்கு. இப்பதாங்க காத்தே அடிக்கிறோம் நாங்க 1 yearக்கு அப்புறம். ஓகே கைஸ், காத்து அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அடிச்சிட்டு இருக்கான் அண்ணா. 1 year வந்து போட்டதுனால
ஆரம்பிக்கலாமாடா? நல்ல ஆரம்பிக்கலாமா? 3 கிலோமீட்டர் கழிச்சு போனோம். ரேஸ் 3 கிலோமீட்டரா? போடா டேய், நான் வீட்டுக்கு போறேன்டா டேய், போடா தள்ளின்னு போடா. எப்படி இருக்கு பாரு, எவ்வளவு தூரம் தள்ளுறது. என்னடா டீ வாங்கி தெரியா? வண்டி எப்படி பார்க்க வயிற்றுலாம் இருக்கிறான். ஆசையா வாங்கின வண்டி, ஆசையாசா வாங்கின வண்டி வச்சிருக்க. நான் ஆசையாசா வாங்கின வண்டியை வித்துட்டேனே. விடு, எல்லாம் ஒரு காலம். என்னாச்சு போச்சா? ஐயோ, இது என்னதுடா? இந்தாடா மைக்கு, பாட்டு பாடு. இத பிடிச்சின்னு மைக்கு மாதிரி ஆயிட்டுக்குது. எல்லாமே போச்சு. இப்ப என்ன பண்றோம்னா, டீயை குடிச்சிட்டு காலை விரிச்சிட்டு படுத்துற வேண்டியதுதான். போதும், வாடா டீ குடிக்கலாம்.